ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து செம்ம சூப்பரான ஒரு இடத்துக்கு தாங்க போக போகிறோம். இன்றைக்கி ஹாலிடேவோட செகண்ட் டே. நேற்று வந்துட்டு பீச்சுக்கு போனோம். இன்றைக்கி வந்துட்டு பார்க்குக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா நேற்றே பீச்சில் நடந்து எல்லாருக்கும் ரொம்ப டயர்டாகிடுச்சு. சிஸ்டர் வீட்டில் வந்து எங்களை லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே போய் சூப்பராக பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஈவினிங் போல் தான் கிளம்புனோம். இன்றைக்கி வந்து மெட்ரோவில் தான் போகிறோம். மெட்ரோவில் போனால் அந்த இடத்துக்கு ஈஸியாகவும் போயிடலாம், சீக்கிரமாகவும் போயிடலாம். ஸோ வெளியில் ஏதாச்சும் கேபு இல்லை பஸ்ஸில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா டிராஃபிக்கில் கண்டிப்பாக மாட்டிப்போம், லேட் ஆகிடும். ஸ்டேஷனை விட்டு வெளியில் வந்த உடனே பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்லாம் இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஹைட்டாக பெருசாக நல்லா இருந்துச்சு. எல்லோரும் கொஞ்ச நேரம் அங்கேயே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். நான் போன தடவை சைனா வந்தப்போ ஒரு இடம் கூட சுற்றி பார்க்கவே இல்லை. வீட்டுக்குள்ளேயே இருந்து அப்படியே போயிட்டோம். ஸோ இந்த தடவையாச்சும் கண்டிப்பாக எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துன்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து பார்க் பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே நடந்துட்டு போயிட்டு இருந்தோம். இங்கே வந்து ரூல்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ரோட் கிராஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் சிக்னல் போட்டால் தான் போகணுன்றதெல்லாம். இதுதான் வந்து ஷென்ஷன் டேலண்ட் டவர். இது வந்து நான் நைட்டில் காமிக்கிறேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். பார்க்கோட என்ட்ரன்ஸ்லேயே இந்த காஸ்மோஸ் ஃப்ளார் இருந்துச்சு. அப்போ தெரியாது இதோட பேர் காஸ்மோஸ் ஃப்ளார்னு, அதுக்கப்புறமா தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நாங்கள் பார்க்குள்ளே வந்து ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இருட்டவே ஆரம்பிச்சிடுச்சு. நாங்கள் உள்ளே வரும்போது டைம் பார்த்திங்கன்னா 6 o'clock. அதுக்கப்புறம் ஒரு 6:30 ஆகும்போதெல்லாம் வந்து இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி பில்டிங்கில் எல்லாமே லைட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு நைட்டில். பார்க்கோட கடைசியில் வந்துட்டு இந்த லேக் ஒன்று இருக்குது. இது வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் லேக். அந்த லேக் சுற்றி பார்த்திங்கன்னா பில்டிங்ஸ் இருக்குது. அந்த பில்டிங்கில் வந்துட்டு நைட்டில் லைட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு, கண்ணுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக. அந்த லைட்ஸ்லாம் வந்துட்டு அந்த தண்ணியில் பட்டு ரிஃப்ளைட் ஆகும்போது சூப்பராக ஒரு மேஜிக் மாதிரி இருந்துச்சு. நம்ம ஊரில் தீபாவளி அப்போலாம் எப்படி நைட்டில் வந்துட்டு கலர்ஃபுல்லாக நிறைய பட்டாசுலாம் வெடிப்பாங்க. அது வானத்தில் ஒரு 10 நிமிஷம் அது வெடிக்கிறது அப்படின்னு நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருப்போம். அந்த மாதிரி தான் இதுவும் இருந்துச்சு. எனக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரோன் ஷோ, அந்த மாதிரி லைட் ஷோலாம் அதெல்லாம் பார்க்குறது. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு. ஸோ அவ்வளோதான். 1 hour கிட்ட அங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம். வழியில் வந்துட்டு ஒரு மால் பார்த்துருந்தோம். அந்த பார்க்குக்கு பக்கத்துலேயே இருந்துச்சு. சரி அங்கே கொஞ்சம் நேரம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். அங்கேயுமே சூப்பராக அழகழகாக வந்து நிறைய செட்டப்லாம் வச்சுருந்தாங்க குழந்தைங்களுக்காகவே. பெரிய நாய்க்குட்டி, அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அது ஃப்ரேம் மாதிரிலாம் செட்டப் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரீயில் வந்து ஃபுல்லாக லைட் வந்துட்டு கட்டி நிறைய சூப்பராக ரொம்ப அழகழகாக வச்சுருந்தாங்க. சைனாவில் இப்போவே வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் 2023 வரும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக அக்டோபர் மந்த்து தான் வந்தோம். ஸோ இப்போ நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஃபுல்லாகவே வந்து சரியான குளிர். அப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போயும் அதே மாதிரி அக்டோபர், செப்டம்பரில் தான் வந்திருக்கோம். சரி இந்த தடவை வந்து எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ மால் எல்லாமே நல்லா சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்து வெளியில் வந்தாச்சு. நாங்கள் மட்டும் ஒரு இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்துட்ருந்தோம். என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் போயிட்டு ஒரு ஜூஸ் கடையில் வந்து ஜூஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தெம்பாக வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் வரும்போதே வந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வெளியிலே வந்து எங்களோட வண்டியை விட்டுட்டு வந்தோம். சரி போகும்போது வந்து ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. எப்படியும் லேட் ஆகிடும்னு தெரியும். போகிற வழியெல்லாம் வந்து ரொம்ப வந்து காலியாக இருந்துச்சு. கொஞ்சம் லேட் நைட் ஆனதால் வந்து எந்த வண்டி எதுவுமே இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. வீட்டில் வந்துட்டு பால், அதுக்கப்புறம் ஒரு சில திங்ஸ் எல்லாம் தீர்ந்து போச்சு. சரி அதையும் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்பார்ட்மெண்ட் கீழே இருக்க ஒரு குட்டி கடையில் வந்துட்டு அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை.